நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். இயேசுவும் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி ஸ்துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி ஸ்துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே.
அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று கூறிய ஆராதனைக்குரிய ஆண்டவர் இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஒரு சாதாரண தலைவர் வந்தால் நாம் அவரை வரவேற்க எவ்வளவு ஆவலோடு காத்திருக்கிறோம். அவரை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆவலோடு நிற்கிறோம். ஆனால் அரசருக்கெல்லாம் அரசர் நம்மையெல்லாம் மீட்பதற்காக தம்முடைய விலைமதிப்பில்லா இரத்தம் முழுவதையும் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டு கொண்ட நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு இதோ நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். எல்லோரும் முழந்தாள் படியிட்டு அவரை ஆராதிப்போம். அவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தையும் அறிகின்ற தேவனவர். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்றவர். ஆனால் அவருடைய பெயரை நாம் சொல்லி அழைக்க வேண்டும், அவரிடம் கேட்க வேண்டும் என்று அவர் இன்று நமக்கு அன்போடு கட்டளை தருகிறார். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அன்புக்குரியவர்களே, அந்த அருமையான இயேசுவினுடைய நாமத்தை நாம் இந்த நேரத்திலே சொல்லி அவரை போற்றுவோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லுவோம். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசு என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக, இயேசு என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக, இயேசுவின் நாமம் வாழ்க. அன்பு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி உம் திருமுன் முழந்தாள் படியிட்டிருக்கின்ற உம் அன்பு பிள்ளைகளை நீ கருணையுடன் கண்ணோக்கி அருளும். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்தும். நம்பிக்கையோடு உம்மை ஏறிட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற உம் மக்களுக்கு அவர்களுடைய எண்ணங்களையும் அறிகின்ற நீர் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து நிறைவாழ்வை தாரும். எங்களுடைய நாட்டிலே பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அமைதியான வகையிலே சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நல்ல தலைவர்களை எங்கள் நாடு பெற நீர் துணை செய்யும். மக்களுடைய உள்ளங்களை நீர் தூண்டி எழுப்பி அருளும். மக்களை அமைதியின் பாதையில் வழிநடத்தி நாட்டை முன்னேற்ற பாதையிலே நிர்வகித்து செல்லுகின்ற நல்ல தலைவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு மக்களுக்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய நாட்டு தலைவர்கள் சுயநலம் மறந்து மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு கடவுளுக்கு அஞ்சுபவர்களாக எல்லா மக்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்ய அவர்களுக்கு ஆசீர் அருளும். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற தீய சக்திகளை அடக்கி ஒடுக்கி அருளும். ஆமாண்டவரே, எனக்கு நிகர் யார் என்று எழுந்த
சாத்தானை, பேல்சபூலை உம்முடைய தலைமை தூதர், வானதூதர், அதிதூதர் மிக்கேல் அவருடைய படைகளை கொண்டு உம்முடைய சித்தத்திற்கு பணிந்த சேனையாக அவர்கள் பணிபுரிந்து போர் புரிந்து அந்த தீய சக்தியை பாதாளத்திலே தள்ளினீரே. இந்த சமுதாயத்தில் தீங்கு விளைவிக்கின்ற, பிளவை ஏற்படுத்துகின்ற, மக்களுடைய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகின்ற சுயநலவாதிகளை நீர் இந்த வான்படை தளபதி மிக்கேல் அதிதருடைய படையை கொண்டு பாதாளத்தில் வீழ்த்தி அருளும். மக்களுடைய உள்ளங்களிலும் தலைவர்களுடைய உள்ளங்களிலும் நல்ல எண்ணங்களை வளர்த்தருளும். நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற இந்த அருமையான பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி அருளும். அவர்களுடைய நோய்களை குணமாக்கும். அவர்களுடைய மனதை அழுத்தி இருக்கின்ற எண்ணங்களை அகற்றி அருளும். அவர்களை பிடித்திருக்கின்ற தீய நாட்டங்களை, தீய பழக்க வழக்கங்களை அழித்தொழியும். அவர்களை கட்டியிருக்கின்ற அடிமை தலைகளை தகர்த்தெறியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நாள்தோறும் எழுகின்ற பிரச்சனைகளில் நீரே உடனிருந்து அவர்களை காத்தருளும். உம்முடைய சீடர்கள் படகிலே பயணம் செய்யும் பொழுது நடுக்கடலிலே புயலால் காற்றால் தத்தளித்த அவர்களை நோக்கி நீ நடந்து சென்று காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி அவர்களை வியப்பில் ஆழ்த்தி காத்தீரே. ஆண்டவரிடே, இந்த உலகில் துன்பக் கடலில் மூழ்கியிருக்கின்ற மக்களுக்கு நீர் ஆறுதலாக இரும். அவர்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற துன்ப புயலை அடக்கி அருளும். அவர்களை உம்மிடமிருந்து பிரித்து இழுத்துச் செல்கின்ற நச்சு காற்றுகளை அடக்கி அருளும். உமக்கு விசுவாசமுள்ள உம்முடைய அன்பு சீடர்களாக, பிள்ளைகளாக அவர்கள் என்றும் திகழ அருள் கூறும் ஆண்டவரே. எல்லோருவரையும் நீர் ஆசீர்வதியும், குணமாக்கும். உடைய கொடைகளால் எங்களை நிரப்பும், உடைய ஆவியால் எங்களை நிரப்பும். உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை அனுபவிக்க, உம்மை அறிவிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். மாண்புயரு வருளாடும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை
வானி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய